அப்ப எங்க மாமா குளிக்க வந்தது நீ கவனிக்கலையா? இல்லடி, முந்திரி கொட்டி நானும் மரத்துக்கு அந்த பக்கம் இருந்தோம், தெரியவே இல்ல. நல்ல வேலை நீ சொன்னதை கேட்டா ஒரு ஜட்டியை கட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், நடந்ததை சொன்னா இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆமா, கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு புள்ள பத்துக்க தெரியாதாக்கோ? ஏண்டி, இப்ப எவன் இங்க பிள்ளை பத்துக்கான பேச வந்தோம்? பேச விளையாடுறீ? இந்த வயசுல பேசாம பின்ன பேரம் பேத்தி எடுத்த அப்புறம் பேச போறாங்க. நல்லா சொன்னடி. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னடி ஆச்சு? எல்லாம் நிச்சயமாச்சு, வர தையில கல்யாணம். உனக்குடி? எனக்கு தான் எங்க அத்தை புள்ள இருக்காரு, அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நமக்கெல்லாம் மாப்பிள்ள தேடாமலே வரும். ஆனா என்னடி பாவம், இது வரைக்கும் நம்மள பொண்ணு பார்க்க எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க, ஆனா பூவாக்காவை பார்க்க யாருமே வரலையே. அப்படியே வந்தாலும் அவங்க அப்பா ஏன்னு கேட்டா அவங்க அம்மா என்னடி பதில் சொல்லுவாங்க? டேய், என்னடா அது விசில்? அர்ஜென்ட் அர்ஜென்ட்ங்கற? அது பரம ரகசியம். எவமா சொல்லிருக்காங்க, யாருக்கு சொல்ல வேண்டாம் சொல்லிருக்காங்க. டேய் டேய் டேய், என்கிட்ட மட்டும் சொல்லுடா. சொல்ல மாட்டேன், குச்சு மாதிரி இருக்கா. என்னடா குச்சம்? சொல்லு. சரி சரி, நான் விசில் யாரை பார்த்தது இல்ல. வேணும்னா நீ பாத்துக்கோ. என்னது, இது வரைக்கும் அவன் விசில் அடிச்சு யாரும் பார்த்தது இல்லையா? அப்படின்னு விசில் அடிக்க போறான். நீங்க எப்படி இருக்கீங்க? இத தைக்கணும். சும்மா அதிக பசங்க, நீங்க சொல்லுங்க சார். இது கர்ச்சீஃப்ங்க, கொஞ்சம் ஓரம் தைக்கணும். கொடுங்க. என்ன தம்பி அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? புள்ள வாங்க, மோர் சாப்பிடலாம். பரவாயில்லைங்க, நான் கர்ச்சீஃப் தைக்க கொடுத்துருக்கேன். அவ தைக்கட்டும், நீங்க வாங்க தம்பி. ஏங்க, கர்ச்சீஃபை கொஞ்சம் நல்லா பார்த்து தைங்க. சரிங்க. வாங்க உட்காருங்க. இருங்க வரேன். பூவாத்தா, என்னடி நம்ம ராசாத்தி கல்யாணம் ஆச்சு, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ஒண்ணு பாக்கணும் வண்டியில காத்துட்டு இருக்காங்க. வாடி போலாம். தேங்க்ஸ். டேய், எங்கடா உங்க அக்கா? அக்கா வெளிய போயிடுது. என் கர்ச்சீஃப்? அக்கா பச்சை பேச்சு உங்க வெற்றிக்கு போயிடுச்சு. பூவாத்த என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொடுத்த ஐ லவ் யூ கர்ச்சீஃபை அவன் எடுத்துக்கிட்டா. எங்க காதல நீதாமா நிறைவேற்றி வைக்கணும். அம்மா, ஒரு அர்ச்சனை தட்டும் ரோஜா பூ மாலையும் கொடுங்க. தம்பி, என்ன பாக்குறீங்க? மாலையா? மாலையா? தம்பி, மாலைய பாக்குறீங்களா இல்ல பூவை பாக்குறீங்களா? பூவ இல்லன்னு, பூ இல்லாம மாலை கட்ட முடியாதுல்ல. கட்ட முடியாத, அதுக்கு நார் இல்ல பேரு. ராகாலம் வர்றதுக்குள்ள சாமி கொண்டு வந்துரும். வாங்க வாங்க தம்பி. என்ன பூவாத்தா ரோஜா மேலயா தேடுறேன்? இத்தனை மேலையில ஒண்ணு சாமிக்கு போடலாம்ல? அதுல பாட்டி, வருஷா வருஷம் சாமிக்கு நான் ரோசா பூ மாலை போடுறேன்னு வேண்டி இருக்கேன். இன்னைக்கு ரோசா மாலை இல்லையாத்தா? சரி பாட்டி, வர. ஏமா, உங்ககிட்டயே ரோசா பூ மாலை இல்லையா? ஒரு ரோசா பூ மாலை தான் இருந்தது. பொன்ராசு தம்பிக்கு பிறந்த நாள்னு இப்பதான் வாங்கிட்டு போச்சு. சரி, ஒரு மல்லிப்பூ மாலை எடுத்துக்கிறேன். இந்தம்மா. எனக்கு என்னமோ மனசு குறையாவே இருக்குடா. வருஷா வருஷம் சாமிக்கு ரோசா பூ மாலை போடுறது தானே வழக்கம். இந்த வருஷம் மல்லிப்பூ மாலை போட்டா சாமி குத்த வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணாகாது வாக்கா.
கொஞ்சம் வரீங்களா? பார்த்தா போகுது. கமான். என்ன விஷயம்? பூவாத்தக்கா மாலை மாத்திக்கலாமான்னு கேக்குது. வைப்பரா எப்படி? பூவாத்தக்கா மாலை மாத்திக்கலாமான்னு கேக்குது. உனக்கு சம்மதமா? எனக்கு பூர்ண சம்மதம். அப்போ மாலை கொடுங்க. இந்தா. அக்கா அவரு மாலை மாத்தி சமைச்சாரு. வேணாண்டா, அவர் ஏதாவது நினைச்சிட்டு போறாரு. நினைச்சுக்கிட்டோம், நமக்குலாம் ஆச்சு. இந்த மாலை வச்சுக்கிட்டு அந்த மாலை கொடு. சரி, இந்தா. இதாங்க மாலை மாத்திக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ். வரங்க. என்ன தம்பி சாமி கும்பிடாம இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? என்ன மாலை கலர் மாதிரி இருக்கு? மாலையோட கலர் மாறலண்ணே, மாலையவே நாங்க மாத்திக்கிட்டோம். மாலையை மாத்திக்கிட்டீங்களா? ஓஹோ, கதை அப்படி போகுதா? இன்னைக்கு சாயந்தரம் ஆத்தங்கரைக்கு பூ பறிக்க போகணும். கும்மி அடிக்கிற வயசு பொண்ணுங்களா சனவாசலுக்கு வந்துருங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஆத்தங்கரைக்கு பூ பறிக்க போகணும். கும்மி அடிக்கிற வயசு பொண்ணுங்களா சனவாசலுக்கு வந்துருங்க. தம்பி என்ன குளிக்காம உட்காந்து குளிக்க தம்பி? அட போங்க, நான் குளிக்க மாட்டேன். நீங்க ஒண்ணு பொண்ணுகள்லாம் கும்பி எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, நாங்க வந்து குளிப்போம். அங்க போய் நம்ம என்ன பண்றது? தம்பி இந்த திருவிழாவில தான் ஒரு கன்னி பொண்ணு ஒரு பையன் மேல பூ எடுத்து வீசினா அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புறான்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிறது இந்த திருவிழாவில தான். என்ன நீங்க யாரு மேலே பூ அடிச்சிருக்கீங்க? நானும் 40 வருஷமா பூவை எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எல்லா பொண்ணுகளுமே அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? தம்பி இந்த திருவிழாவில பூவாத்தா வந்து உங்க மேல பூ அடிக்கத்தான் போறா. அவ என் மேல பூவால் அடிப்பான்னு என்னென்ன கேரண்டி? ஐ லவ் யூன்னு கட்சிப்பில் எழுதி கொடுத்தீங்க, வாங்கிட்டாளா? வாங்கிட்டா. மாரியாத்தா கோயிலுக்கு முன்னாடி மாலை மாத்திக்கிட்டாளா? அப்புறம் என்ன இந்த திருவிழாவில் வந்து உங்க மேல பூவால் அடிச்சு அவளுக்கு உங்க மேல உள்ள காதலை தெரிவிக்கத்தான் போறா. அப்போ முயற்சி பண்ணலாங்கிறீங்க? ஓகே.
நான் நினைச்ச மாதிரி பூவாத்த என்ன பூவால் அடிச்சிட்டா. நீதான் எங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அந்த தம்பி பொண்டாசுக்கு சட்டை தச்சு கொடுத்துட்டியாமா? கொடுத்துட்டேனே. பட்டணத்துல படிச்ச பிள்ளையாச்சே, நீ தச்ச சட்டை பிடிச்சிருக்கோ என்னவோன்னு கேட்டேன். ஆஹா, நீ எப்படி தச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்குமே. உனக்கு எப்படி தெரியுமா? பூவாத்தா, அந்த தம்பி பிடிச்சிருக்குன்னு சொன்னது நீ தச்ச சட்டையே இல்லம்மா. போதும்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு படுற கஷ்டம் போதாதுன்னு நான் வேற அந்த காரியத்தை செய்வேன்னு நினைக்கிறியா? நான் சாதாரணமா எல்லார்கிட்டையும் பழகுற மாதிரி தான் அவர்கிட்டையும் பழகுறேம்மா, அவ்வளவுதான். நானும் உங்க அப்பா கிட்ட பழகுறப்ப சாதாரணமா தான் பழகினேன். அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. அதனால உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையாம்மா? அம்மா, நீ பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.